ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விகந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசி நேயர்களை வணக்கம். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி நேயர்களே, இந்த அந்த புரட்டாசி மாத கிரக பலன்கள், ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் புதனும், அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேதுவும், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க கிரக கோச்சார ரீதியாக
மாதம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி தான் அந்த மாதம் அப்படின்னு பேர். இப்போ சிம்மத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம். கன்னியா ராசிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம வந்து இந்த பதிவு நம்ம பண்ணுறோம். இந்த புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயிலம், கடகராசிக்கு பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாத பலன்கள். இது வந்து பொது பலன்கள். இதனுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் கோபமும் வேகமும் அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் கோபமும் வேகமும் அதிகமாக இருக்கும். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு அடுத்தவங்களையும் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் பேசும்பொழுது கூட ரொம்ப கவனமாக பேசுங்க. அதே போல் நன்மை தரும் சில விஷயங்கள் நன்மை தரும். பிடிவாதம் வேண்டாம். வீண் அவப்பெயர் உண்டு, கவனம் தேவை. எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் சரி பரவாயில்ல, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல எனக்கு இது சந்தோஷமாக இருக்கும், எதுலேயுமே சந்தோஷப்படலன்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு நான் இப்போ நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் வந்து கடகராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலுமே திருப்தி இருக்காது. ஆமாம், என்ன செஞ்ச ஒன்றும் அதை வந்து ஒரு திருப்தியாகவே எடுத்துக்க மாட்டாங்க சார், பாராட்டவும் மாட்டார். பாராட்டணும்னா பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருக்கணும்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது, கவனமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயணம் மூலம் சாதகம் உண்டு. ஏதாவது வெகு தூர பயணங்கள்லாம் ஏதாவது போகிறீங்கன்னு சொன்னால் அது மூலமாக நிறையா சாதகமாக ஒரு நல்ல பலன்கள் உண்டு. தொழில் வியாபாரம் அதிக நெருக்கடி உண்டு, ஸோ கவனமாக இருங்க. அதே போல் உத்தியோகம், அதே போல் வந்து புதிய பொறுப்பு, இடமாற்றம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. நிதானம் தேவை, ரொம்ப நிதானமாக இருக்கு. குடும்ப விவகாரம் கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மற்றும் மனைவியிடம் கொஞ்சம் அன்பாக பேசி இருங்க. மனைவி கிட்ட சிடுசிடன் பேச வேண்டாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கடகராசி இருக்கான்னு சொன்னால் உங்கள் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும், மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது சில விஷயங்களை பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுறதோ சண்டை போடுறதோ, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, எதுலேயுமே கொஞ்சம் வாக்குவாதம்ங்கிறது வேண்டாம். மாணவிகள் ரொம்ப நேரம் கண்முழித்து படிக்க வேண்டாம், ரொம்ப நேரம் கண்டுபிடிச்சி இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு அன்னன்ன விஷயத்தை அன்னன்னைக்கு இது பண்ணுறது நல்லது. ஏன்னா கண் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக, ரொம்ப இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறத கொஞ்சம் மாணவிகள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கூடியமான வரையில் படிக்கணும், படிப்பு முக்கியம், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதிய ஒப்பந்தம்லாம் பண்ணுறது, இதை சைன் பண்ணுறது, இதெல்லாம் நியூ ப்ராஜெக்ட்ஸு, நியூ சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நிறையா சக்ஸஸ் ஆகும். விவசாயிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் இருக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து சைன் பண்ணலாம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடும். திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா கூடி வரும். திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியாக வரும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அதிக நன்மை உங்கள் ஜாதகப்படி கடகராசியை பொறுத்தளவுக்கு கொடுப்போம். சரிங்களா? அடுத்ததாக வாகன யோகம் உண்டு. ஏதாவது வண்டி வாங்குவீங்க, ஏதாவது ஒரு வண்டி வாங்குறதோ, 2 வீலரோ 4 வீலரோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அது நடக்கும். அதே போல் வெண்மை கருநீலம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் ஒரு 70% கடகராசி பொறுத்தளவுக்கு சரியாக இருக்குது. காளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. மகாகாளியம்மன் சொல்கிறோம், மாகாளியம்மன் சொல்கிறோம். அந்த காளியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. ராமர் பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு பண்ணினா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் கடகராசி பொறுத்தளவுக்கு. கடகராசி பொறுத்தளவுக்கு அதுலேயும் முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பிறகு என்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருந்துன்னு நோய் குணமாகும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி போய் கொஞ்சம் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் வரும். எதுக்கு? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. பூச நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிச்சுருவாங்க, புனர்பூச நட்சத்திரமும் ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க. ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த விஷயம் இருக்குது. ஸோ கவனத்தோடு இருந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க. சுபா.